ராணிப்பேட்டை மாவட்டம் நெல்வாய் கிராமத்தில் பெட்ரோல் ஊற்றி எரித்துக் கொல்லப்பட்ட தமிழரசன் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. நெல்வாய் கிராமத்தை சேர்ந்த தமிழரசன் மற்றும் விஜய கணபதி மீது முன்விரோதம் காரணமாக திருமால்பூரை சேர்ந்த பிரேம் என்பவரது தலைமையிலான கும்பல் இருவரையும் பெட்ரோல் ஊற்றி எரித்தது. இதில் தமிழரசன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தமிழரசன் மரணத்திற்கு நீதி கேட்டும் தமிழரசன் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் அளிக்கும் வரை அவரது உடலை பெற மறுத்தும் பாட்டாளி மக்கள் கட்சி, இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் மற்றும் யாதவ மகாசபை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சார்பில் தொடர் போராட்டம் நடைபெற்று வந்தது. தொடர் போராட்டத்தினால் தமிழரசன் குடும்பத்தினரின் கோரிக்கையை ஏற்பதாக தமிழக அரசு அறிவித்தது. இதனையடுத்து தமிழரசன் உடலிற்கு இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட செயலாளர் RSS அருள்ராமன், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சரவணன் உள்ளிட்ட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் தமிழரசனின் உடல் மாலை 6 மணி அளவில் அடக்கம் செய்யப்பட்டது.